guys, welcome back to my channel. நான் உங்கள் சாய் சூப்பர் எடிசன் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பிளாக்ஸ் ஃப்ரூட் புல்லட்டின் 20 and 21 தான் கைஸ் பார்க்க போகிறோம். சரி, இப்போது வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த புல்லட்டின் 20ல் இந்த ஃபோட்டோ பாருங்கள். இந்த ஃபோட்டோவை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? ஏதோ ஒரு இந்த பிளாக் ஃப்ரூட்ஸ் டீலரும், அதுக்கப்புறம் இந்த பேர் என்ன பிளாக் ஃப்ரூட்ஸ் டீலரும், அதுக்கப்புறம் போட் டீலரும் உக்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு பார்த்துட்ருக்காங்க. அது மாதிரி தான் தோணுது. பட் இங்கே அப்படியே போயிட்டு அந்த பாருங்களேன், அங்கே ஒரு டர்ட்டில் ஐலாண்ட் இருக்குது. டர்ட்டில் ஐலாண்ட் பக்கத்தில் ஏதோ ஒரு பார்க்குற மாதிரி இருக்குது. நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா டர்ட்டில் ஐலாண்ட் பக்கத்தில் ஏதோ பார்க்குற மாதிரி இருக்குது. அப்போனா சம்திங் ஏதோ ஈவெண்ட்டோ இல்லாட்டி ஒரு அந்த இடத்துக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மெட்டாலிக் மெட்டீரியல்ஸ் ஹெவியர் அது மாதிரி போட்டிருக்கு. மெயினாக இந்த மெட்டாலிக் மெட்டீரியல்ஸை காமிச்சிருக்காங்க. இதை பார்த்தாலே தெரியும் மேக்னெட் ஃப்ரூட் ஒரு ஹிண்ட் மாதிரி. இப்போ ஒரு தீக்குச்சி இருக்குன்னா அந்த தீக்குச்சியிலேருந்து இந்த ஸ்பார்க்கிள் லைட்டாக உராசி விட்ருக்காங்க. ஓகே, அதான். அதுக்கப்புறம் இந்த ப்ளா அதான் என்னென்னா, இப்போ இது இருக்குல்ல கைஸ், இந்த மை கேம் 43 அந்த டெவலப்பர்ஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க 2026 நியூ ஃப்ரூட்ஸ், நியூ சிஸ்டம், நியூ ஐலாண்ட், மச் மோர். ஆனால் இந்த நியூ சிஸ்டம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு ஒரு இடத்துல காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு டாக் ஹவுஸ் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்குது தெரியுமா அந்த டாக் ஹவுஸ்? இது அங்கே இருக்கும் பாருங்கள், அந்த இடத்துல அது டாக் ஹவுஸ் காணோம்னு சொல்கிறாங்க. அதை விட அங்கே பாருங்கள் ட்ரெமர்ஸ்னால் குவாக், ஒரு குவாக் ரிவர்க்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அதுக்கப்புறம் சும்மா இந்த கான்டெக்ஸ்ட் ஒன்று நடத்தியிருக்காங்க. வின்னர்ஸ் இந்த 3 ஃப்ரூட்டு தான். இது கிமேராவா இல்லை சிமேரா ஏதோ ஒன்று. மித்திக்கல் பீஸ்ட் ஃப்ரூட்டு கேன் M1. இது 4200 ரோபக்ஸு, 11.5 மில்லியன் கைஸ், மில்லியன். அதுக்கப்புறம் இதுக்கு 3 ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்னா, இதுக்கு நம்மளுக்கு இந்த ஈவெண்ட் இருக்குல்ல கைஸ், பிளாக் ஃப்ரூட்ஸ் ஈவெண்ட்டு. அது மாதம் இப்போ இந்த மாதம் இல்லாட்டி ஆகஸ்ட்டில் ஒன்று வரும். அதுக்கப்புறம் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அது மாதிரி டிசம்பர் வரைக்கும் வரும். அப்படியே தொடர்ந்து வரும், நம்மளுக்கு ஒரு கேப்பே இருக்காது. அதுக்கப்புறம் ஜெட்டும் இது ஹாண்டு கேட்டகலிசம், எனக்கு ஒழுங்காக வாயிலேன்னு வர மாட்டேங்குது. ஹாண்டு கேட்டகலிசம் சம்திங் அந்த மாதிரி இருக்குது. 1 மாஸ்டர் ஏதோ ஒன்று போல். அதுக்கப்புறம் ஹோல்டு அப்கிரேட் வேரியண்ட்டு. ஜெட்டை அப்படியே ஹோல்டு பண்ணிங்கன்னா அந்த ஜெட்டும் ஹோல்டு பண்ணிங்க இதுமாதிரி ஆகும் போல். அதுக்கப்புறம் ஏரியல் ப்ரிடேட்டர் எஃப்மோ 80 மாஸ்டரி பண்ணால் அதுமாதிரி பறப்பீங்க போல். அது எனக்கு தெரில, எனக்கு இதை பற்றி ஒழுங்காக. ஓகே, பரவாயில்ல. ஒரு மாதிரி ஓகே ஈகிள் மாதிரி ஒருத்தனை போய் பிடிச்சி அடிப்பீங்க போல். இது எஃப் ஹோல்டு பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி அவனை ரக்காச்சு அடிப்பீங்க போல். எக்ஸ் பேட்ரிஃபைங் ஒமன். இது என்னென்னா பெட்ரிஃபைங் உமன் சம்திங். இது ஏதோ சக் பண்ணுற மாதிரி இருக்குது கைஸ், மற்றவங்க எனிமியோட பவர்ஸ் என்னன்னு தெரியல. ஐ திங்க் சக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோக்கு ஒரு 5K மேலே லைக் வந்துச்சு, ஒரு 100 லைக் மேலே வந்துச்சுன்னா நான் GTA 5 போடுறேன். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா அது சம்திங் ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் சீமோ ட்ரீ ஹெட் அவசல் எரப்ஷன். நீங்கள் இது மாதிரி ஏதோ 3 மாதிரி போய் அடிக்கும் போல், அதுதான் போல். வேறு எதுவும் எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹெட். ஹெட்டாக போய் அடிக்கும் போல் கைஸ், ஒரு ஹெட்டுக்கும் ஒரு பவர். அதுக்கப்புறம் ஹோல்டு பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி ஆவீங்க போல். நைஸ், நல்லா தான் இருக்கா. அப்கிரேடுக்கு 7000 ஃப்ராக்மெண்ட்ப்பா. அதுக்கப்புறம் வீமோ சிம்ரா ட்ரூ ஃபார்மை பயங்கரமாக மாறிடுவீங்க. மோஸ்ட்லி இதெல்லாம் வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஃப்ரூட் அவ்வளோ வராது. ஏன்னா இது எப்படி சொல்கிறதுனா இது வராது கைஸாக்கே. ஏன் இவ்வளோ பவர் வருது பாருங்கள். விஏலாம் ஏதோ பண்ணால் இது மாதிரிலாம் வருது. இது வரத்துக்கு கன்ஃபார்ம் வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் இது அது பேர் என்ன, ஃபாரஸ்ட் ஃப்ரூட்டு. ஓகே கைஸ், நான் அப்படியே ரொம்ப வளவலன்னுலாம் பேசுகிறோமோ, நான் புல்லட்டின் 21 போயிடலாம். இது மேலே ஏதோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு எனக்கு தெரியல ஒழுங்கா. பட் ஆனால் அங்கே ஜிஎல்எஸ்லேருந்து ஏதோ தண்டர் மாதிரி வருது. ஒரு வேளை இது இந்த இது இருக்குல்ல, பேர் என்ன, அது ஒன்று இருக்குமே கைஸ், இது கிளா இருக்குல்ல, எலக்ட்ரிக் லாரி ஒர்க் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன், பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது ஒரு சம்திங் ஏதோ மேக்னெட். நான் சொன்னேன்ல மேக்னெட் ஃப்ரூட் கன்ஃபார்ம் கைஸ். அவ்வளோதான், நம்ம தான் மேக்னெட் ஃப்ரூட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு.
நான் இந்த இது வந்ததுக்கப்புறம் மேக்னட் ஃப்ரூட் நான் எடுக்கணுமான்னு சொல்லுங்கள். நம்ம எடுத்து அதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு வேணால் உங்களுக்கு வேணும், அந்த வீடியோ வேணும். ஒரு வேளை வந்துருச்சு நீங்கள் எடுத்து காமிங்கன்னா நான் காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருத்தன் போனால் நாங்கள் ஜிஎல்எஸ் போனானா ஒரு சும்மா ஜிஎல்எஸ் ஒரு இடத்துக்கு போயிருக்கான் கச்சா. அந்த இடத்துல வந்து ஒரு ஜெயிண்ட்டான ஒரு மேக்னெட் மாதிரி ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ண வந்திருக்கான் கச்சாவை. கச்சா வந்து அவங்ககிட்ட வந்து தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஒன்று ஞாபகத்துக்கு சொன்னாலாம் கைஸ், நியூ சிஸ்டம் அதான் இது. நியூ சிஸ்டம்னா அங்கே பாருங்கள், இது வரைக்கும் நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்துருப்போம், ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்துருப்போம்ல, ப்ரொஃபைல் பிக்சர் காமிக்கிற மாதிரி ப்ரொஃபைல் அப்படியே நம்ம வந்து என்ன நல்லா ஐட்டம்ஸ் ஷோகேஸ் பண்ணியிருக்கோம் அது மாதிரி. ஆனால் இந்த வாட்டி எப்படின்னா, நீங்கள் வந்து பின்னாடி அந்த பிளேயரோட ஸ்டாட் பாயிண்ட் இருக்குல்ல, ஸ்டாட் பாயிண்ட்டை பார்க்கலாம். அதுதான் இந்த ஈவெண்ட். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டீல் அண்ட் ரப்பரு. இது என்னென்னா வந்து, இது நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அந்த டார்க் பிளேடு வச்சுருக்கிறவன் பேர் வந்து ஆர்ஐபின்றன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு ஃபேக் டார்க் பிளேட் மாதிரி இருக்குல்ல, பலூன் மாதிரி, அது அவன் வச்சுருக்கவன் வந்து காச்சான்னு வச்சுக்கோங்க. இப்போது 2 பேரை சண்டை போடுறாங்க. அந்த இவன் ஆர்ஐபி இந்திரா வச்சுருக்கிறது டார்க் பிளேட். ஆனால் இந்த கச்சா வச்சுருக்கிறது வந்து வித்தியாசமான ஒரு கத்தி. ஒரு நடு ஃபைட்டில் வந்து டக்குன்னு அந்த பலூன் மாதிரி இருக்கிற ஒரு வித்தியாசமான அந்த கத்தி வந்து டார்க் பிளேட் மாதிரியே மாறிடுது. அதுதான் சொல்லுறாங்க. ஒன்று இது வந்து ரப்பர் ரீவர்க்காக இருக்கலாம், இல்லாட்டி இது புது கத்தி. அதுவும் வந்து இது வந்து நான் வந்து ரீவர்க்குன்னு சொன்னேன், ட்ரெமர்ஸ் அது ஆக்சுவலி ரீவர்க் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆங்க்ரி டாக் ஹவுஸ்ன்னு இருக்கலாம், அந்த டாக் ஹவுஸ் வந்து தான் கொடுத்துச்சுன்னு சொல்கிறான். மேபி இது ரீவர்க் கிடையாது கைஸ். இப்போ வரைக்கும் அவ்வளோதான் கைஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதோட உங்கள் சாய் சூப்பர் எடிசன் கேமிங். பை பை கைஸ்.